ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவர் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஒரு எடுத்துக்காட்டாய் நமக்கு இருக்கிறார். ஆமென். He is a perfect and a living example for all of us. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எடுத்துக்காட்டாய், ஒரு முன்மாதிரியாய் நமக்கு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் சில வேளைகளில் நம்மளே பார்ப்பாங்க. ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸை பார்ப்பாங்க. சில இடங்களில் வேலை ஸ்தலத்தில் சூப்பர்வைசர்ஸை பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அநேக வேளையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எத்தனையோ நல்ல காரியங்களை அவங்க செய்வாங்க. பட் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பிழை இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க தப்பு செய்வாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் அலட்சியமாக இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் சூடாக பேசிடுவாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க எதிர்பாராத விதமாக நடந்துருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அவனுடைய ஹோல் லைஃபே அப்படி தான் போல இருக்குது, அவங்க எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது அப்படிங்கிற நம்ம ஒரு இதுக்குள்ளே வந்துடுறோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துடுறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் மாத்திரம்தான் ஒரு நல்ல தீர்க்கமாய் அவரால் மாத்திரம்தான் சொல்ல முடியுது. என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐ ஆம் an எக்ஸாம்பிள் ஃபார் யூ. ஹல்லேலூயா. சிலர் படிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நான் அப்படின்னு சொல்லலாம், மேத்துக்கு எக்ஸாம்பிள் நானுன்னு சொல்லலாம், இல்லை வீட்டில் குக் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள்னு, அருமையாக டேஸ்ட்டாக குக் பண்ண நான் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம், இல்லை கை வேலைகளில் நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன். ஆனால் எல்லாரும் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார், காண்பித்திருக்கிறேன் என்று சொன்னார். சொல்லிட்டு போகிறது விஷயம், இதை செய் அதை செய்யின்னு சொல்கிறது வேறு விஷயம். நான் கூட சொல்லுவேன், அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு. நாம் ஒரு காண்பிக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. புரியுதுல்ல? அங்கே தான் அந்த இது இருக்குது, ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. காண்பிக்கிறவர்களாய், சொல்கிறவர்களாய் அல்ல, காண்பிக்கிறவர்களாய் காணப்படணும். ஒரு முன்மாதிரியை காண்பிக்கிறவர்களாய். இதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், இவைகளை செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். You know all these things, but if you do them, you will be blessed என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் வேதம் கூறுகிறது. 1 பேதுரு 2 அதிகாரம் 23 வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 2:23. ஆமென், ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:22 சொல்லலாம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கு. அவர் பாவம் செய்யவில்லைன்னு சொல்லி யார் சொல்கிறா? கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நம்மளை பற்றி? ஹஸ்பண்டே நம்மளை பற்றி சாட்சி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? 1-2 விஷயத்தில் அவர் சரிதான், மற்ற விஷயத்தில் அவர் பிழையாக தான் நடந்துக்கிறான் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கணவர் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப சூப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, அவரிடத்துல பாவமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கூட இருந்த அப்போஸ்தலர் 3.5 வருஷம் இயேசுவோடு கூட எவ்வளோ ஊழியங்கள் மத்தியில் எத்தனையோ பேரோட பழகுகிறதை பார்த்துருக்குறாங்க, இன்னொருத்தரோட பழகிறத பார்த்துருக்குறாங்க, இன்னொருத்தருக்கு வீட்டுக்கு போகிறத பார்த்துருக்குறாங்க, தனிமையாக இருக்கிறத பார்த்துருக்குறாங்க. இப்படி எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாரு, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு போயிருக்கிறார். அதனால தான் நம்மளுடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே என்ன பண்ணணுமா, உற்று நோக்கி கொண்டே இருக்கணும். when you look at others you will falter. அவங்க ஒன்று விஷயத்தில் தான் நல்லவங்களாக இருப்பாங்க, மற்ற எல்லா விஷயத்துலையும் ஃபெயிலியராக இருப்பாங்க. இல்லை 50 விஷயத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க, மீதி 50% ஃபெயிலியராக இருப்பாங்க. ஸோ என்றைக்கு நம்மளுடைய கண்களை அவர்களை வச்சு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. ஆனால் ஆண்டவர் அதனால தான் சொல்லிட்டு போயிருக்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியை நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், காண்பித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்கள் இடறவே மாட்டீங்க, என்றைக்குமே நீங்கள் வழி விலகியே போக மாட்டீங்க. ஒரு குருடன் இன்னொருத்தரை வழி நடத்தினா எப்படி இருக்கும், 2 பேர் என்ன பண்ணுவாங்க, குழியில் விழுந்துருவாங்க. ஹல்லேலூயா. we are like that, we are somewhat blind. சில விஷயங்கள் தான் நமக்கு தெளிவாக தெரியுது, சில விஷயங்கள் நமக்கு ஒரு பிளைண்டாக தான் இருக்கிறோம் நம்ம. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் நம்ம உற்று நோக்குகிறவர்களாய் காணப்படணும். அவர் தான் நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்து அவர் கடந்து சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. he was perfect in every way. எல்லா விதங்களிலும் அவர் பரிபூரணம் உள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவருடைய பலிக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. ஆமென். பலி யாரை வேணால் செலுத்தலாங்க, ஆடு மாடை செலுத்தலாம், இன்னொரு மனுஷனை கூட செலுத்தலாம். ஆனால் ஒரு குற்றமும் அறியாத ஒரு மனிதனாய் காணப்பட்டார், ஒரு பாவமும் செய்யாத ஒரு மனிதனாய் காணப்பட்டார். there is only one perfect sacrifice. அதனால தான் அந்த ஒரு பரிபூர்ணமாய், அந்த ஒரு சுத்தமான, ஒரு மாசற்ற குற்றமில்லாத இரத்தத்திற்கு அதனால தான் அவ்வளோ வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. an innocent man's blood, ஒரு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்திற்கு தான் வல்லமை இருக்குது, நம்மளுடைய இரத்தத்திற்கு அந்த வல்லமை கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த இரத்தம் நம்ம மீது ஊற்றப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, செத்த கிரியைகளுக்கு நம்மளுடைய மனசாட்சியை நீங்களாக்கி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு இருதயமாய் மாற்றுகிற ஒரு வல்லமை கொண்டிருக்கிற இரத்தம் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம். ஏன், அது குற்றமில்லாத இரத்தமாக இருக்கிறதுனால தான் அதற்கு அவ்வளோ வல்லமை. ஹல்லேலூயா. ஆபேலுடைய இரத்தம் இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி ஆண்டவர் அதை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் என்றென்றைக்கும் நமக்காக என்ன பண்ணி கொண்டு இருக்குது, பணிந்து பேசி கொண்டு இருக்கிற இரத்தமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. the blood of Jesus Christ was without blemish, was without sin, and that is why it is a perfect sacrifice. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனை பார்க்கிலும், எந்த ஒரு காரியத்தை பார்க்கிலும் குற்றமில்லாத தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. he was a heavenly sacrifice for the people of this world. amen. ஸோ ஆண்டவர் நம்மளோடு கூட இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எந்தெந்த விஷயத்திற்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுதும் யோவான் 13 17 வசனம் முடிய நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதிலே நம்ம பார்க்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அந்த வசனத்தில், அந்த இன்சிடெண்ட்டில் என்ன பண்ணார் அவர், சொல்லுங்கள் எல்லாம், என்ன பண்ணார் அவர்? என்ன கொஞ்சம் பேர் தான் சொல்கிறீங்க. கால்களை கழுவினார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் அறியாத ஒரு மனுஷனாய் வாழ்ந்தவர். அவர் இந்த உலகத்தின் இரட்சகராய் காணப்பட்டவர். இவர்கள் எல்லாருக்கும் ஒரு போதகராய், ஒரு டீச்சராய் காணப்பட்டவர். ஹல்லேலூயா. ஒரு மாஸ்டராய் காணப்பட்டவர். ஹல்லேலூயா. நான் உங்களுடைய எஜமானனாக இருப்பேன் என்றால், நான் உங்களுடைய போதகராக இருப்பேன் என்றால் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர்களுக்கு மாஸ்டராக இருக்கிறார், அவர்களுக்கு என்னவா இருக்கிறாரு, போதகராய் காணப்படுகிறார். அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கால்களை கழுவுறாரு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மாஸ்டர் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கால்களை கழுவுறது. ஹல்லேலூயா. இது சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிடையாது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பான ஸ்டூடெண்ட்ஸு, ஒவ்வொன்றும் ஒரு டைப்பு. ஒரு டைப் எப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் சாவர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணது, 3 தடவை மறுதளிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டுடைய கால்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கழுவுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தன் சொல்கிறான், நான் உங்களை தொட்டு பார்த்தா தான் உங்களை என்ன பண்ணுவேன், நம்புவேன்றான். இப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய கால்களை ஆண்டவர் கழுவுறார். அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒருத்தன் அவரை என்ன பண்ணியிருக்கிறான்,
காட்டி கொடுத்துருக்குறான். இப்படி காட்டி கொடுத்தவங்க, ஓடி போனவங்க, கைவிட்டுட்டு போனவங்க, யாருன்னே தெரியாது சொன்னவங்க, இவங்களுடைய கால்களை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? கழுவி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற மனத்தாழ்மையாய் காணப்படுகிறது. நம்ம யாருக்கு முன்பாக இப்படி யாராவது நமக்கு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க எத்தனை முறை மறுதளிக்க போகிறாங்க, எப்படி காட்டி கொடுக்க போகிறாங்க, எத்தனை வெள்ளிக்காசு காட்டி கொடுக்க போகிறாங்க, எத்தனை முறை அவரை விட்டு விலகி போக போகிறாங்க, இதெல்லாம் அறிந்ததுக்கு அப்புறமா உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. எப்படி உங்களைய ஏமாத்துறாங்கன்னு தெரியுது, உங்களைய வஞ்சிக்கிறாங்கன்னு தெரியுது, உங்களைய ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டூபிட் பர்சன் நினைக்கிறாங்க, முட்டாளுன்னு நினைக்கிறாங்க, இவனை ஈஸியாக ஏமாத்திடலான்னு நினைக்கிறாங்க, இவங்களை ஈஸியாக ஏமாத்திடலான்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டு நினச்சி உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்கள அவருடைய கால்களை நீங்கள் போய் கழுவணும்னா உங்களுக்கு எவ்வளவு மனத்தாழ்மை உங்களுடைய இருதயத்தில் காணப்படணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு தெரியுது, நம்மளை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னே நமக்கு சில நேரத்தில் ஸ்ட்ரைக் ஆகும். சிஸ்டர் சிரிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் அவர்களுடைய கால்களை நம்ம என்ன பண்ணணுமா? கழுவணும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுல் ஒரு வசனத்தில் சொல்லுகிறார், வாசிங்க 1 கொரிந்தியர் 9:22-23 வாசிங்க. 1 Corinthians 9:22 and 23. 1 கொரிந்தியர் 9:22-23 வாசிங்க. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் பலவீனனுக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்தேன். ஆமென். அல்லேலூயா. இங்கே பவுலுடைய ஃபிலாசபி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த 22-23 பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அல்லேலூயா. என்ன ஒரு அருமையான ஒரு ஃபிலாசபி. கரெக்டாக இந்த ஒரு வார்த்தை நமக்கு தெரிஞ்சால் போதும், சிலரை ரட்சிக்கும்படிக்கு தான் அவர் இப்படி செய்தாராம். அல்லேலூயா. அவருடைய பர்பஸ் என்ன? ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு என்னுடைய பெருமை ஒரு தடையாக இருக்கக்கூடாது, என்னுடைய ஒரு பேக்ரவுண்ட் ஒரு தடையாக இருக்கக்கூடாது, என்னுடைய ஒரு படிப்பு ஒரு தடையாக இருக்கக்கூடாது, என்னுடைய சுயம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதனால் அவர் என்ன சொல்றார்? எல்லாருக்கும் நான் எல்லாவா மாறினேன். அல்லேலூயா. ஒரு போதகருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். அவர் இருக்குமோ சொல்லலை, அவர் போனதுக்கப்புறம் அவரை பற்றி சாட்சி சொன்னாங்க பார்த்தவங்க. ஒரு ஆலயத்தில் நிறைய பேர் வர ஒரு ஆலயம். அங்கே அந்த காலத்தில் அந்த டைமில் ஒரு மேபி 50 years பேக்காக ஒரு 40 years பேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அந்த நம்ம ஊர் இந்தியன் டாய்லெட்டு அது அடைச்சிக்கிச்சு. அது அடைச்சிக்கிச்சான். இப்படி எல்லோரும் போகிறாங்களாம், அங்கே போய் அதை குத்தி 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 பார்க்குறாங்களாம். அது ஒன்றுமே கிளியர் ஆகலையாம், அப்படியே இருக்குதான். நிறைய பேர் வராங்க, பாத்ரூமை வேறு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதான். கிளியர் பண்ணுறாங்க, குத்துறாங்க, திறக்கவே முடியல. எல்லா பாஸ்டர்ஸும் நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்களாம் குத்துறதை. அப்புறம் அந்த தலைமை போதகர் வந்தாராம். என்ன இங்கே ஒரே கூட்டமாக இருக்குதுன்னு கேட்டாராம். அப்போ அவன் சொன்னாங்களா, இல்லை பாஸ்டர், இங்கே இந்த இது டாய்லெட் அடைச்சிருக்குது, இந்தியன் டாய்லெட், அந்த நம்ம ஊர் டாய்லெட் அடைச்சிருக்கு அப்படின்னா. அவர் கையை அப்படியே வெள்ளை சட்டை தான், பெந்தகோஸ்துனால அவர் வெள்ளை சட்டை போட்டிருந்தார். அப்படியே கையை ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு அப்படியே இந்த கையை அதுக்குள்ளே விட்டு அப்படியே உள்ளேருந்து வெளியே ஒரு டவலை எடுத்தாராம். டவலை எடுத்து போட்டுட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா பேசலையாம், போயிட்டாராம். அல்லேலூயா. பாருங்கள், அதை சொல்கிறது ஒன்று, செய்கிறது இன்னொரு விஷயம். அல்லேலூயா. இயேசுவை போல அவர் மனத்தாழ்மையை காண்பித்த ஒரு மனிதனாய் காணப்படும். எல்லாம் அவரால் ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லாம் ட்ரெயின் பண்ண பாஸ்டர்ஸ் தான். அந்த பாஸ்டர் பேர் பாஸ்டர் சாம் சுந்தர். அவங்களுடைய சபையில் தான். அவளை பார்த்துருக்குறீங்களா யாராவது? அல்லேலூயா. நான் பார்த்துருக்குறேன் 1-2 தடவை அவர் சர்ச்சில். அல்லேலூயா. பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அதுதான் உண்மையான ஒரு மனத்தாழ்மையாய் காணப்படுகிறது. அதற்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியல. எப்போ எங்கள் ஹெட் பாஸ்டரே கையை உள்ளே விட்டு எடுத்துட்டா இருப்பாத, அப்புறம் நான் என்னத்தை பெருமை பேசுறது? அங்கே
நான் என்ன இது பண்ணுறது, அவரே செய்கிறாரு, நான் ஏன் செய்யக்கூடாது? என்னுடைய எஜமானனாக இருக்கிறவர், என்னுடைய போதகராக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இன்னொருத்தருடைய கால்களை கழுவுவார் என்றால் நான் ஏன் செய்யக்கூடாது அதை? அல்லேலூயா. அப்போ நான் எல்லாருக்கும் எல்லாமாய் மாறுகிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் எனக்குள்ளே ஏற்படணும். அல்லேலூயா. அந்த வளைஞ்சு அதுவும் எஸ்பெஷலி நம்ம அந்த ஊழியத்தில் போகும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்பெஷலாக அவர்களுக்கு தான் சொல்கிறார் அதை. எஸ்பெஷலி நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஊழியத்தில் கடந்து போகும் பொழுது எல்லாருக்கும் எல்லாமாய் மாறுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். அல்லேலூயா. நான் இப்படி தாங்க, நான் அப்படி தாங்க அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணமும் சிந்தனையும் இருக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணுமா, இந்த வசனம் கூறுகிறது எஸ்பெஷலி அவரை எஜமானன், அவரை போதகர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எப்படி இருக்கணும், தன்னை தாழ்த்துகிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், யார் ஒருவன் தன்னைத்தான் தாழ்த்துகிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினவராய் காணப்பட்டதுன்னா அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. பிரியமானே, த மோர் யூ க்ரோ த மோர் மனத்தாழ்மை நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. எவ்வளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறாரோ, எவ்வளவுக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறாரோ அவ்வளவுக்கு நமக்குள்ள மனத்தாழ்மை அதிகமாய் ஊறி இருக்கிறதாய் காணப்படணும். அல்லேலூயா. God will never lift up a person who has pride in his heart. இருதயத்தில் ஒரு தன்னை குறித்த ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது, தன்னுடைய இடத்தை குறித்து, தன்னுடைய வசதியை குறித்து, தன்னுடைய பெயரை குறித்து, தன்னுடைய குலத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு எண்ணம் சிந்தனை அவனுக்குள்ளே காணப்படும் பொழுது கர்த்தர் ஒரு நாளும் உயர்த்த மாட்டார். அல்லேலூயா. மற்ற உலக காரியங்கள் வேற விஷயம், பட் ஆண்டவருடைய ஊழியத்தில் இது ஒரு தேவையாய் ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. Without the humility, God will never. நானும் அந்த எவ்வளவுக்கு அந்த மனத்தாழ்மையை நானும் கற்றுக்கொள்ளுகிறோனோ அவ்வளவுக்கு தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். Hallelujah. God will not lift somebody up who is proud in their heart. இருதயத்தில் பெருமை உள்ளவனை, அகந்தை உள்ளவனை, மேட்டிமை சிந்தனை உள்ளவனை கர்த்தர் எழுப்பி ஒரு பெரிய இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவன் காண்பிக்கிற காரியங்கள் சரியாய் காணப்படாது. Hallelujah. ஸோ கர்த்தர் பொறுமையாக உயர்த்துவார், பொறுமையாக உயர்த்திட்டோம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் அதை நம்மளிடத்திலே ஒரு காண்பித்து நாம் அப்படி நடந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. வீட்லேயும் நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை உறவுகளாக இருக்கலாம், நம்ம மனத்தாழ்மையை அந்த சின்ன சர்க்கிளில் நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. நான் அவங்களோடலாம் பேச மாட்டேன், நான் அவங்களோடலாம் பழக மாட்டேன், நான் அவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு கிறிஸ்துவின் தன்மை நமக்குள்ளே கிடையாது. அல்லேலூயா. நாம பார்க்கிறோம், என்ன அந்த ஒரு தீர்க்கதரிசி வெளியே வந்து என்கிட்ட முகம் கொடுத்து பேசுவார்னு நினச்சேன், என்னையை கொண்டு கை வைத்து சுகப்படுத்துவார்னு நினச்சேன், ஆனால் அதை ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டிமை அவனுக்குள்ளே காணப்பட்டது. அல்லேலூயா. என்னைக்கு அவன் தன்னை தாழ்த்தினானோ அவனுடைய சரீரம் என்னவாய் மாறினது, ஒரு இளம் பிள்ளையை போல மாறினது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. There is the reason that God has not done a miracle in our life. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த உயர்வை கொடுக்காததற்கு இது ஒரு காரணமாய் காணப்படலாம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் அந்த சுகத்தை கொடுக்காததற்கு இது ஒரு காரணமாய் காணப்படும். நமக்குள்ள ஒரு மேட்டிமையான சிந்தனை இருந்ததுன்னா இன்றைக்கு அந்த காரியத்தை ஒதுக்கி வைப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீங்கள் யாரை இரட்சகர் என்று சொல்கிறீங்களோ, யாரை தேவன் என்று சொல்கிறீங்களோ, யாரை எஜமானன் என்று சொல்கிறீங்களோ அவர் கால்களை கழுவுவார் என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் அந்த இடத்துல கையை விட்டு அவர் எடுப்பார்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நமக்கு என்ன பிரச்சனை? ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கேட்குறாரு. நான் உங்களை எஜமானன், நான் உங்களுடைய போதகர், நானே இவைகளை செய்வேன் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்? இவைகளை செய்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல் காரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது மன தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் 1 பேதுரு 2வது அதிகாரம் 21-22 வசனத்தை வாசிங்க. 1 Peter 2:21 and 22. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரிகையை பின்வைத்து போனார்.
அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் கர்த்தர் எதற்கு ஒரு மாதிரியை நமக்கு வைத்து சென்றிருக்கிறாராம்? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. உபத்திரவத்திலே, நமக்கு வருகிற நெருக்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக தான் பாடுபட்டார், நம்மளுடைய பாவத்திற்கு பாடுபட்டார். அதற்காக மாத்திரம் அல்ல, நாம் எப்படி உபத்திரவத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கர்த்தர் ஒரு முன்மாதிரியை நமக்கு வைக்கணும் தான் ஆண்டவர் இதையும் காண்பித்திருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நல்லா எல்லாம் போகும் பொழுது ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறது வேற விஷயம். கரெக்டாக எல்லாம் நல்லா போகும்போது எல்லாருமே நம்ம உண்மையாக இருக்கிறது ஒரு வேற விதமான ஒரு காரியம். ஆனால் உபத்திரவத்தின் வழியாய் போகும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியில் போகும் பொழுது ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் பார்க்குறார். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனம் கூறுகிறது, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் பாவம் செய்யவில்லைன்னு சொல்லி முடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் அவர் வாயிலிருந்து பிறக்கிற சொல்லும் அந்த உபத்திரவத்தின் டைமில் ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. வாட் யூ சே இன் யுவர் சஃபரிங், ஹவ் யூ சே இன் யுவர் சஃபரிங், வாட் யூ சே இன் யுவர் சஃபரிங். ஹல்லேலூயா. That is also an example Jesus has left with us. Hallelujah. சில வேளைகளில் நம்மளுடைய வாழ்க்கையில் சில விதமான ஒரு கஷ்டம் நெருக்கங்கள் ஏற்படலாம், சில துன்பங்கள் ஏற்படலாம், நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு அதற்கும் ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். Hallelujah. He has given us an example even in those kinds of things. Hallelujah. அப்போ அந்த நாவை நம்ம அடக்குகிறவர்களாய் காணப்படணும். நாவை எப்படி இருக்கிறவர்களாய் காணப்படணும்? நாவை என்ன பண்ணணும்? அடக்கிறவர்களாய் காணப்படணும். அடக்க முடியுமா? சொல்லுங்கள், அடக்க முடியுமா நாவை? யாக்கோபு 2வது அதிகாரத்தில் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 2:7-8, உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். 3:7-8 சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டது உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆண்டவரே சொல்லிட்டாரு? உடனே அப்படி நினைச்சிடக்கூடாது. ஆண்டவரே சொல்லிட்டாரு, இந்த நாவை என்ன பண்ண முடியாதான், அடக்க முடியாதுன்ட்டாரு. வசனமே சொல்லுது. அதனால் அது பர்மிஷன் இல்லை நமக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறதுக்கு. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை இது ஆமாம் அதனால தான் அப்படி நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டவர் இங்கே வசனத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நாவு என்ன பேசுது, ஆண்டவர் அதை கூர்ந்து கவனிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நீதிமான்கள் என்ன பேசுகிறாங்க, விசுவாசிகள் என்ன பேசுகிறாங்க, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை ஆண்டவருடைய செவிகள் எப்படி கூர்ந்து கவனிக்கிற செவிகளாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்கள் ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் காரியங்களுக்கு. இயேசுவை பரிகாசம் பண்ணினாங்க, இயேசுவை காரி உமிழ்ந்தாங்க அவர் மேலே, இயேசுவை கெட்ட வார்த்தையை போட்டு திட்டுனாங்க, அவரை அடித்தாங்க, அவரை துக்கப்படுத்தினாங்க, கேள்வி கேட்டாங்க, குறைப்படுத்தாங்க, எல்லாமே பண்ணினாங்க. ஆனாலும் வேதம் கூறுகிறது அவருடைய வாயில் ஒரு வார்த்தையும் என்ன காணப்படவில்லை, வஞ்சனை காணப்படவில்லை.
ஒரு பொய் காணப்படவில்லை, சமாளிக்கிறது காணப்படலை. அல்லேலூயா. பிரியமான, அப்போ நம்ம வாயின் வார்த்தைகளையும் ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டாய் நமக்கு இயேசுவை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பேசணும், எப்படி பேசணும், கஷ்டத்தில் என்ன பேசுகிறோம், நம்ம கடந்து போகிற கஷ்டமான சூழ்நிலை என்ன பேசணும், இவைகளை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் விசுவாசத்தை அறிக்கையிடுகிற வார்த்தைகளாய் காணப்படணும். அல்லேலூயா. முடிந்த அளவில் நமக்கு சொந்தமான பலன் இல்லை. உண்மையாகவே சொல்லணும்னா 100% நம்மளால் எல்லா நேரமும் பாசிட்டிவாக, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக, ஒரு விசுவாசத்தில் நிறைந்து நம்மளால் பேச முடியறதில்ல. ஒரு 50% பேசுகிறோம், 50% என்ன ஆகுது, நம்மளே சொல்லுவோம் ஏன்டா வாழ்கிறோம்னே தெரியல. காலையில் பார்த்தா சொல்லுவோம் கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் அப்படின்னு. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எதுக்கு வாழ்கிறனே தெரியல, எதுக்கு இந்த ஊருக்கு வந்தனே தெரியல, கர்த்தர் ஏன் இந்த வேலையை கொடுத்தாருனே தெரியல அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே என்ன பண்ணுறோம், புலம்புகிற காரியங்கள் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம போகிற கஷ்டமான வழி அப்படியாய் காணப்படும். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் தான் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. லாபானை நம்ம பார்க்குறோம். லாபான் என்ன பண்ணான், யாக்கோபை ஏமாத்தினான் வேலை ஸ்தலத்தில். அவன் லாபானு கீழே தான் யாக்கோபு வேலை பார்த்துட்டு இருந்தான். லாபான் 10 முறை என்ன பண்ணாரான், சொன்ன கூலி ஒன்று, கொடுத்த கூலி ஒன்று. ஒரு இதுக்காக நம்ம கொட்டேஷன் வாங்கிட்டு நீங்கள் போவீங்க, அங்கே போனால் அங்கே போய் எல்லாம் வேலையை முடித்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ண பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நடக்கும். நம்ம ஒன்று சொல்லியிருப்பாங்க, இன்னொன்று செய்வாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தா பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னவர் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, அவர் வேறு பொண்ணை கொடுத்துட்டாரு. இப்படி எங்கேயாவது நடக்குமா? அந்தளவுக்கு யாக்கோபுக்கு தெரியலையா? அல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் வஞ்சித்து அவனை நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் யாக்கோபு சொல்லுகிறாரு, ஒரு வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 31:38 42 வாசிங்க. ஆதியாகமம் 31:38 42. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவரிடத்தில் யாக்கோபு என்ன பண்ணியிருந்திருக்காரு, தனக்கு இப்படியெல்லாம் ஃப்ராடு பண்ணுறானுங்களே, இப்படியெல்லாம் ஏமாத்துறானுங்களே, இப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிக்கிறானுங்களே வேலை ஸ்தலத்தில், குடும்பமே இப்படி வஞ்சிக்குது. எப்படி குடும்பமே வஞ்சிக்குது? இப்படி எங்கேயா கேள்விப்பட்டுருவோமா? சொந்த மாமனாரே மேபி நடந்துக்கிட்டு இருக்கோம் என்னமோ. பட் ஆனால் பார்க்கும் பொழுது இங்கே வசனம் கூறுகிறது, அவர் இப்படியாய் நடந்து கொள்ளும் பொழுது அவர் லாபான் இடத்துல போய் சண்டை போடலைன்றார். நான் என்ன பண்ணல, லாபான் இடத்துல போயிட்டு என்ன பண்ணலை, சண்டையிடலை. அதற்கு பதிலாக இந்த வசனம் கூறுகிறது, தேவன் என் சிறுமையையும் என் கையின் எல்லாரும் வாசிங்க, என்னைய பார்க்காதீங்க. தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். அல்லேலூயா. கர்த்தர் அவன் படுற பாடையும் அவனுக்குள்ளே இருந்த மன உளைச்சலையும் பார்த்து, அவனுடைய கையின் பிரயாசங்களையும் ஆண்டவர் பார்த்து, தன்னை வஞ்சித்தவனை ஆண்டவர் என்ன பண்ணாராம், கடிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்கிறவராய் காணப்படுகிறார்.
ஆனால் நம்ம வாயிலிருந்து, யாக்கோபினுடைய வாயில ஒரு நாளும் லாபான் இடத்துல போயிட்டு அவன் என்ன பண்ணலை, சண்டை பிடிக்கல. அதனால தான் ஆண்டவரே கடந்து வந்து வஞ்சிக்கிறவனை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. நாம ஒருத்தரை நியாயம் தீர்க்கிறது வேற விஷயம், நாம ஒருத்தரை கடிந்து கொள்ளுகிறது வேற விஷயம். அதனால ஒரு பலனும் கிடையாது. நம்ம எவ்வளவு தான் அவர்களை கடிந்து கொண்டாலும் அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது நமக்கு. கர்த்தர் வந்து கடிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தான் யாக்கோபுக்கு ஒரு அரணும் ஒரு கோட்டையுமாய் காணப்பட்டார். அல்லேலூயா. அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் பார்த்தார். பிரியமானவர்களே, அவனுடைய இருதயத்தில் இருந்த மன உளைச்சலை அவன் பார்த்தார். ஆனால் அவன் தேவனை நோக்கி பார்க்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. he was looking unto God. தேவனை நோக்கி பார்த்திருந்தபடியினாலே கர்த்தர் இரவு பொழுவதிலே கடந்து வந்து அவனை வஞ்சித்தவனை கடிந்து கொண்ட தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய காரியத்தில் பேதுரு சொல்லுறாரு. தம்மை நியாய தீர்க்கிறவருடைய கரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், ஒப்புவித்தார்னு சொல்லி வேதம் கூறுகிறது. He entrusted himself to the one who judges. நியாயம் தீர்க்கிறவருடைய கரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, தன்னை ஒப்புவித்தார். அதனால தான் அவர் வாயிலிருந்து ஒரு வஞ்சனையும் பிறக்கலை, ஒரு பொய்யும் பிறக்காதபடிக்கு, தூஷணம் பிறக்காதபடிக்கு காணப்பட்டது. பிகாஸ் God will come and judge. அல்லேலூயா. நம்ம சிறுமைப்பட்டதை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் வெட்கப்பட்டதை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். நம்மளை வஞ்சித்தவர்களை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். He is a God who will come down and he will judge them. அல்லேலூயா. அதற்காக நம்ம ஆண்டவரே அவர்கள் மீது சீசர்கள் கேட்டவன், ஆண்டவரே இந்த பட்டணத்தின் மீது அக்கினியை போட சொல்லணுமா அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் போல நம்ம காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கடந்து வந்து நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்திலே நம்மளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனாய் நிச்சயம் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எடுத்துக்காட்டாய் என்று சொல்லும் பொழுது யோவான் 15:10 எடுத்து வாசிங்க. யோவான் 15:10. அமேன், அமேன். ஹல்லேலூயா. அவர் எதிலே நிலைத்திருந்தாரா சொல்லுங்க, எதிலே நிலைத்திருந்தாரு? ஆண்டவருடைய வார்த்தைகளிலே அவர் நிலைத்திருந்தவராய் காணப்படுகிறார். அமேன். யோவான் 15:10 வசனம் கூறுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஒரு மாம்ச ரூபத்தில் அவர் கடந்து வந்திருந்தார். பரலோகத்தில் அவர் காணப்பட்ட ஒரு தேவனாக இருந்தாலும் அவர் இந்த பூமிக்கு கடந்து வர்றார். அந்த பூமிக்கு கடந்து வரும் பொழுது அவங்க அம்மா அப்பாவுக்கு அவர் கீழ்ப்படுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நமக்கு என்னதான் அவர் பார்த்தா அவர் தேவனாக இருந்தாலும் அவர் சிருஷ்டித்தவங்க தான் இவங்கெல்லாம். கொஞ்சம் யோசிப்பாங்க, அவர் சிருஷ்டித்தவங்க தான் யோசேப்பும் மரியாளும். ஆனால் அந்த சிருஷ்டிப்புக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆஸ் அ நார்மல் ஒரு ரெகுலராக அந்த உலகத்தில் நடக்கிறது போல் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை கீழ்ப்படிதல் உள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அது அவருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. அவர் அதே போல் நம்ம பார்க்கிறோம், ஞானஸ்தானத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய் காணப்பட்டார். மத்தேயு 3ஆவது அதிகாரத்தில் அவர் 13-17 வசனம் முடிய வாசிங்க. மத்தேயு 3:13-17. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு ஜோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொண்டு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஆண்டவர் நமக்கு எதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் வைத்திருக்கிறார் அந்த இடத்துல? எதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? கீழ்ப்படிதல் உள்ளவராய் என்ன பண்ணுறாரு? ஞானஸ்தானத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில நம்ம கேட்கிற ஒரு காரியம், நீங்கள் அவரை இரட்சகர், அவரை தேவன், அவரை எஜமானன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது, நீங்கள் எந்த விஷயத்தில் அவரை நீங்கள் எஜமானனா ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? சில விஷயங்களில் மாத்திரம் அவர் எஜமானா ஏற்றுக்கணும், இல்லை எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் உங்களுக்கு எஜமானன், அவர் தான் உங்களுக்கு போதகராக இருக்கிறார், அவர் தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரா? ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அதை தான் இந்த காலை வேளையில் கேட்கிறாரு. நான் உங்களுடைய எஜமானனாக இருப்பேன் என்றால், நான் உன்னுடைய இரட்சகராக இருப்பேன் என்றால், நான் உன்னுடைய தேவனாக இருப்பேன் என்றால், நான் இவைகளை செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இஃப் யூ டூ தெம் தென் யூ நோ தெம், பட் இஃப் யூ டூ தெம் யூ வில் பி பிளெஸ்ட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், பாக்கியவான்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் முடிவு பரியந்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும், இந்த பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய் காணப்பட்டார் தான் வேதம் கூறுகிறது. முடிவு பரியந்தம் அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாராம்? கீழ்ப்படிதல் உள்ளவராய், தன்னைத்தாமே தாழ்த்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. he was obedient unto death. சில பாருங்க, ஒரு சில காரியங்களுக்கு கீழ்ப்படிவோம் நம்ம எல்லாரும். ஆனால் ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம் வருதுன்னா அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸியாக அதை கைவிட்டுருவோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய் அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஆதாம் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான்? கீழ்ப்படிதல் இல்லாதவனாய் காணப்பட்டான். தன்னுடைய ராஜ்யத்தை, ஆண்டவர் கொடுத்த ராஜ்யத்தை இழந்தான். இயேசு முற்றிலுமாய் கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருந்து இந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ராஜ்யத்தை இழந்ததற்கு காரணம் கீழ்ப்படியாமை, ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு காரணம் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. சவுல் எதனால் ராஜ்யத்தை இழந்தான்? கீழ்ப்படியாமை. ஹல்லேலூயா. கொஞ்சம் கீழ்ப்படிந்தான். அவர் சொன்ன, ஆண்டவர் சொன்னார் சாமியின் மூலியமா, அமலேக்கியரை முற்றிலுமாய் நீ அழித்திருந்தார், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அழித்திருன்றாரு. இவன் என்ன பண்ணா? கீழ்ப்படிஞ்சான். 75% பண்ணிட்டான். மேபி 90% கூட பண்ணியிருப்பான். 95%, 99% கூட பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த 1% அவன் என்ன பண்ணிட்டான்? பண்ணாமல் விட்டுட்டான். ஹல்லேலூயா. அந்த 1% ஆகாக் ராஜாவை என்ன பண்ணிட்டான்? அவன் சாவடிக்கலை. ஏன்னா ராஜா டு ராஜா கொஞ்சம் இது இருக்குல்ல, இது இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குது. அதனால் அப்படியே அவனை பத்திரமா வச்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லை, ஆடு மாடு, நல்ல சிறந்த ஆடு மாடுகளை மட்டும் அவன் என்ன பண்ணிட்டான்? எடுத்து வச்சுக்கிட்டான். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம 95% கீழ்ப்படிந்தோம். ஆனால் ஆண்டவருடைய கட்டளை 100%ன்னு எதிர்பார்க்குது. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம முற்றிலுமாய் நம்மளை கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்படணும்னு வேதம் கூறுகிறது. ஆனால் பார்த்தோம்னா நம்ம 95%, 75% கீழ்ப்படிந்துட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் அதை அந்த பரிபூர்ணமாய் கீழ்ப்படியாத பொழுது, முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்காத பொழுது, அதை ஃபுல்லாக நம்ம ஒப்பு கொடுக்காத பொழுது நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ராஜ்யத்தை, அதாவது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சில காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. சில வேளையில் உங்களுடைய லைஃப்பில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிராஸ் கொடுத்துருப்பார். கரெக்டாக? உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிராஸ் இருக்கும். உங்களுக்கு கிராஸ் யாராக இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு கிராஸ் சிலுவை எதுவாக இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கஷ்டமாக இருக்கலாம். சம் கிராஸ், நம்முடைய சிக்னஸ் கூட நமக்கு ஒரு கிராஸாக இருக்கலாம். ஆனால் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நாம் எப்படி ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறோம்? ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறோம்? ஒருவரை ஒருவர் எப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி மன்னித்தார்? பேதுருவை 3 முறை மறுதளித்தான். மன்னித்துட்டேன்னு சொல்லிட்டு போல ஆண்டவர் என்ன பண்ணார்? மன்னிச்சனா உண்மையான மன்னிப்பு. அவனை திரும்ப கூட்டி கொண்டு வந்து அவனை திரும்ப அவனை வைத்து ஊழியத்தை திரும்ப செய்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. மன்னிப்புன்னா அதுதான் பரிபூரண மன்னிப்பு. God does not just forgive and forget, he restores. ஹல்லேலூயா. அது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. நம்ம மன்னிச்சிட்டோம்னு சொல்கிறோம், அவங்க மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறேன்,
எப்படி மன்னிப்பாங்களாம்? எப்படின்னா அவங்க மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது என்ன சொல்கிறாரு? பிதாவே இவர்களை மன்னியும். யாராவது வந்து கேட்டாங்களா? கேட்டாங்களா இயேசுட்ட? குத்துனவன் வந்து கேட்டானா, ஆண்டவரே நீ மன்னியும்னு கேட்டானா? இல்லை காரி உமிழ்ந்தவன் கேட்டானா? இல்லை அவர் சட்டையை உருவினவன் கேட்டானா? இல்லை தாடையில் அடித்தவன் கேட்டானா? இல்லை முள் கிரீடத்தை வைத்தவன் தான் கேட்டான். ஒரு மனிதனும் மன்னிப்பு கேட்கல அவரிடத்துல. ஆனால் அவர் என்ன பண்ணார்? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய மன்னிப்புக்கு இயேசு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நீங்கள் எப்படி மன்னிக்கிறீங்க? நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் பேச மாட்டேன். எப்படி? நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் பேச மாட்டேன். நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் உதவி செய்ய மாட்டேன். நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் விசாரிக்க மாட்டேன். நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் அவங்களுக்காக ஜெபிப்பேன் ஆனால் அவங்களோட பேச மாட்டேன். எப்படி? மன்னிச்சாச்சு, ஜெபிப்போமா, ஆனால் பேச மாட்டோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறதற்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. உங்களை நேசிக்கிறவர்களை, உங்களை விசாரிக்கிறவர்களை மன்னிக்கிறது வேற விஷயம். உங்களை துக்கப்படுத்தினவர்களை, வேதனைப்படுத்தினவர்களை, வஞ்சித்தவர்களை மன்னித்து ஆண்டவர் என்ன பண்ணார்? திரும்ப அந்த பேதுருவை கொண்டு வந்து ஊழியத்தை திரும்ப கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதுவே அவருடைய அன்பாய் காணப்படுகிறது. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு தான் என்னை என்ன பண்ணுது? நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. கற்பனைகள் அல்ல, கட்டளைகள் அல்ல, எதுவுமே இல்லை. கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே என்னை என்ன பண்ணுது? என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார் பவுல். அல்லேலூயா. அந்த அன்பு தான். நம்மளே ஆண்டவர் வந்து எங்கேயோ இருந்தோமே, நம்ம எவ்வளோ பாவங்களை செய்தோமே நம்ம, ஆனால் ஆண்டவர் மன்னித்து நம்மளை விட்டுருந்தா கூட பரவாயில்லையே, நம்மளே ஆசீர்வதித்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு. குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, வீட்டை கொடுத்து, எத்தனையோ வசதிகளை கொடுத்து இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறாரு. எதற்கு செய்கிறாரு? அவருடைய அன்பு தான் நம்மளை என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாளும் நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு. ஆமென். த லவ் ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் பவுல் சொல்லுகிறார். அதற்கு ஆழம் இல்லை, அகலம் இல்லை, அதனுடைய அளவுகோலே என்னால் புரிந்து கொள்ள முடியலைன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அந்த அன்பு தான் பிரியமானவர்களே கிறிஸ்து நம்ம எல்லாரையும் மன்னிக்கிறதற்கும், நம்மளை விசாரிக்கிறதற்கும், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறதற்கும் அந்த அன்பு தான் ஒரு பெரிய ஒரு பாலமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம்? மற்றொரு இடத்துல மன்னித்து வெளிப்படுத்தணும், அவர்களை கூப்பிட்டு விசாரித்து வெளிப்படுத்தணும், விட்டு போனவர்களை திரும்ப நம்ம சேர்த்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். அதுவே ஒரு தெய்வீக அன்பாய் காணப்படுது. இது மனிதனிடத்தில் காணப்படாத அன்பு பிரியமானவர்களே. எந்த மனிதனும் தன்னைத்தான் செய்ய முடியாத ஒரு அன்பு. அதனால தான் பவுல் சொல்ல கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு என்னை ஏவுகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் யோசிக்கிறார், நான் எவ்வளவு குற்றங்களை செய்திருக்கிறேன், எவ்வளோ குற்றங்களை செய்திருக்கிறேன். கல்லெறிந்து ஸ்தேவானை நான் கொண்டிருக்கிறேன். ஒரு மகாபெரிய பரிசுத்தவானை நான் கல்லெறிந்து கொண்டு, ஒரு ஆவிக்குரிய மனிதனை, அபிஷேகம் பெற்ற மனிதனை, வரங்கள் நிறைந்த ஒரு மனிதனை, விசுவாசம் நிறைந்த மனிதனை, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனிதனை நான் கல்லெறிந்து கொன்றேனே. எத்தனை பிள்ளைகளை நான் தகப்பனிடத்திலிருந்து பிரித்திருப்பேன், எத்தனை பேரை நான் சிறையில் போட்டிருப்பேன், எத்தனை பேரை நான் கொன்றிருப்பேன். ஆனால் கிறிஸ்து என்னை வந்து சந்தித்தார். அல்லேலூயா. அந்த தெய்வீக ஒளி என்னை வந்து சந்தித்தது. என் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. என் மீது அந்த ஆண்டவர் அன்பு கூறினது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு ஊழியத்தையும் கொடுத்து அநேகருக்கு சாட்சியாய் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? என்னைய மாற்றிட்டாரு. அல்லேலூயா. பிரியமான அப்படியான ஒரு அன்பை நீங்கள் மற்றவரிடத்தில் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. உங்களை விசாரிக்கலையோ விசாரிக்கிறாங்களோ, உங்களை மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, உங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதோ தெரியலையோ, உங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி என்றாங்களோ இல்லையோ, உங்களை பார்த்தா அவங்க வந்து இவனை ஈஸியாக ஏமாத்திடலான்னு நினைக்கிறாங்களோ, என்ன வேணாலும் நினைத்துட்டு போட்டோம். உங்களுக்கே தெரியும் அவங்க அப்படி தான் நினச்சி உங்களோட பழகுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? அவர்கள் மீது அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அவர்களை நேசிக்கணும். ஆண்டவர் அப்படி தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கேட்போம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.
இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அந்த தெய்வீக அன்பினாலே கர்த்தர் நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் இயேசு மன்னித்த விதமாய் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கஷ்டமாக இருக்குதா? அவர் மன்னித்த விதமாய் மன்னிப்பது கஷ்டமாக இருக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களே அவர் மன்னித்தார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. விட்டு ஓடினவர்களை ஆண்டவர் மன்னித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தம்மை காரி உமிழ்ந்தவர்களை அவர் மன்னித்தார். ஹல்லேலூயா. தாடை முடியை பிடித்து இழுத்தவர்களை ஆண்டவர் மன்னித்தார். ஹல்லேலூயா. முள் கிரீடத்தை வைத்து அடித்தவர்களை ஆண்டவர் மன்னித்தார். ஹல்லேலூயா. அவர்களை திரும்ப தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படிக்கான ஒரு ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த ஒரு மன்னிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. போதும் பிரியமானவர்களே, போதும் பிரியமானவர்களே. கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுடைய எஜமானன், நான் உங்களுடைய போதகர், நான் உங்களுடைய இரட்சகர். ஹல்லேலூயா. நான் உங்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. நானே இவைகளை செய்வேன் என்றால். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வை கான்ட் யூ டூ டு another person? ஹல்லேலூயா. உன்னை போல் இருக்கிற இன்னொரு மனிதனுக்கு நீ ஏதை செய்யக்கூடாது? ஹல்லேலூயா. நீ ஏன் திரும்ப தேவ சமூகத்தில் கேட்கக்கூடாது? ஹல்லேலூயா. ஏன் அந்த தருணத்தை நீ தேடக்கூடாது இந்த காலை வேளையில்? ஹல்லேலூயா. ஒரு விசை பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ. எல்லாரும் பேசுவோம் பிரியமானவர்களே. கிறிஸ்துவின் அன்பு, ஹல்லேலூயா, ஒவ்வொருவரையும் நெருக்கி ஏவுவதாக. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். அப்பா, உமக்கு தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகளாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. We worship you Lord. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்கள் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, we worship you. அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே, we worship you. அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நீங்கள் யாரை முன்மாதிரியாய் வைத்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. Who is your example in this life? இந்த உலகத்தில் யாரை முன்மாதிரியாய் வைத்திருக்கிறீர்கள்? உங்களையவே நீங்கள் ஒரு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
நீங்கள் கீழ்ப்படிதலுக்கு இயேசுவை முன்மாதிரியாய் வையுங்கள். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. நாட் when it was convenient to him. அவருக்கு சாதகமாக இருக்கிற வேளையில் மாத்திரமல்ல, எல்லாம் நல்லா போய்கொண்டிருக்கிற வேளையில் மாத்திரமல்ல, மரண பரியந்தம் ஹல்லேலூயா அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நான் என்ன செய்து விட்டேன் என்று சொல்லி கேட்காதீங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லாரையும் மன்னிக்க. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? பிரியமானவர்கள், எல்லாரையும் மன்னிக்க. ஹல்லேலூயா. ஒரு பாவமும் அறியாத ஒரு மனிதனாய் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஒரு குற்றமும் செய்யாத ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ வஞ்சனைகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ பேர் கைவிட்டுட்டு போனாங்க. ஆண்டவர் எல்லாரையும் மன்னித்து திரும்ப ஏற்றுக்கொண்டவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை அவர் வைத்திருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் நான் தங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படியான ஒரு தெய்வீக அன்பு, வல்லமை, ஒரு அபிஷேகம் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றப்படுவதாக. இதை செய்யக்கூடிய பலன் திராணி ஆண்டவர் எங்களிடத்தில் இல்லை. ஆண்டவர், இதை சரி செய்யக்கூடிய பலன் திராணி எங்களிடத்தில் இல்லை, ஞானம் இல்லை அப்பா. ஆண்டவர், ஆவியானவரே எங்களுக்குள் இருந்து கிரியை செய்யுங்க அப்பா. ஆண்டவர், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொல்லப்பட்ட அந்த வல்லமை, ஹல்லேலூயா, உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை, வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த வல்லமை எனக்குள்ளே ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்குள்ளே ஊற்றப்படுவதாக. அந்த வல்லமையினால் மன்னிக்க உதவி செய்யுங்க. அந்த பலத்தினால மன்னிக்க உதவி செய்யுங்க. அந்த பலத்தினால அன்பு கூற உதவி செய்யுங்கப்பா. அந்த பலத்தினால நிலைத்திருக்க, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓரி மாரி கரபனா ஷிகரி பலகரபா, ஓரி கரபனா ஷிகரி பலகரபா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, இத்தனை காலம் கடந்து போய்விட்டது, பேசாமல் இருந்து விட்டேன். ஆனால் இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறீர். இவைகளை நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். You will be blessed. Hallelujah. நீங்கள் ஒரு சாட்சியாய், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். Hallelujah. ஓ ரிமானி கரபனா ஷிகரிபலா கரபா. Hallelujah. 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 Thank you, Jesus. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் உட்காருவோம். ஒரு பாடல் பாடும் பொழுது காணிக்கை எடுக்கப்படும்.